நீங்க இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிற அறையில இருக்கிற அந்த காலி இடத்த, அதாவது அந்த ஒரு எம்டி ஸ்பேஸ கொஞ்சம் நல்ல உற்று பாருங்க. ம் சாதாரணமா பார்க்கும்போது அது ஒண்ணுமே இல்லாத இடம் மாதிரி தான் தெரியும். ஆமா, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வெற்றிடம் ஒண்ணுமே இல்லாத ஒரு சூனிய நிலைன்னு நீங்க நினைச்சா, நீங்க முற்றிலுமா ஏமாந்துட்டீங்கன்னு தான் சொல்லணும். கரெக்ட். ஏன்னா அது வெறுமை கிடையாது. கண்டிப்பா. அது இந்த மொத்த பிரபஞ்சமும் உருவாக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் கருப்பொருள். அதாவது சாத்தியங்கள் பொங்கி வழியிற ஒரு பெருங்கடல்னு சொன்னா உங்களால நம்ப முடியறதா? நம்பிதான் ஆகணும். ஏன்னா அதுதான் உண்மை. எக்ஸாக்ட்லி. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சாதாரணமான ஒண்ணு கிடையாது. எந்த பிரபஞ்சத்தை சயின்டிஸ்ட்ஸ்லாம் பல பில்லியன் டாலர் தொலைநோக்கிகள் மூலமா ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்களோ, அதே பிரபஞ்சத்தோட முழுமையான இயக்கவியலை ஒரு சில வரிகள்ல அடக்கின ஒரு அபூர்வமான புதையலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீப் டைவ் பண்ண போறோம். ஆமா. இன்னைக்கு நம்மளோட அந்த சோர்ஸ் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா, வள்ளலார் எழுதின அருட்பெருஞ்சோதி அகவல்ல இருக்கிற ரகசிய தத்துவ படிக்கட்டுகள். குறிப்பா சொல்லணும்னா அந்த 248ல இருந்து 251 வரைக்கும் உள்ள வரிகள் தான். இத ஏதோ ஒரு பக்தி பாடல் இல்லனா ஒரு சாதாரண கவிதை அப்படின்னு நீங்க சுருக்கிடக்கூடாது. கண்டிப்பா கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ப்ளூ பிரிண்ட். ஆமா, அதாவது ஸ்பேஸ், அதுல உருவாகிற அதிர்வுகள், படைப்போட பரிணாமம், அப்புறம் இது எல்லாத்தையும் இயக்குற ஒரு மாபெரும் சக்தி, இது எல்லாமே எப்படி ஒன்னோட ஒண்ணு ஒரு கச்சிதமான அல்காரிதம் மாதிரி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு விளக்குற ஒரு மேப் இது. சரி, இதை நாம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். இந்த வரிகளை நாம முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட சாதாரண வாக்கியங்களா பார்க்க கூடாது. இது பிரபஞ்சத்தோட ரகசியங்களை துறக்கிற சாவிகள். வாவ், சாவிகள் நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. ஆமா, ஒவ்வொரு வரியும் பாத்தீங்கன்னா ஒரு புது பரிமாணத்தோட கதவை திறக்குது. பொதுவா தத்துவவாதிகள் உலகத்தோட தோற்றத்தை பத்தி பேசும்போது ஒரு மாதிரி மாயத்தன்மையோட ஒரு மிஸ்டிக்கா பேசுவாங்க. கரெக்ட். கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஆனா இந்த வரிகள்ல ஒரு மிக துல்லியமான கட்டமைப்பு இருக்கு. இது அருட்பெருஞ்சோதிய, அதாவது மாபெரும் கருணை ஒளிய போற்ற ஒரு சங்கீர்த்தனம் தான். இருந்தாலும் படைப்பு எப்படி ஒரு சூனியத்திலிருந்து தொடங்கி ஒரு முழுமையான பொருளா உருவெடுத்து மறுபடியும் தான் மூலத்துக்கே திரும்புங்கிறத ரொம்ப ஆழமா சொல்லுது. அதாவது ஒரு குவாண்டம் பிசிக்ஸ் சயின்டிஸ்டோட பார்வையில சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி அதேதான். அப்படி என்றால் நாம அந்த பிரபஞ்ச பயணத்தை அதோட அடிப்படை கேன்வாஸ்ல இருந்தே தொடங்குவோம். மூல உரையில நாம கவனிச்சா திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை ரொம்ப அழுத்தமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது வெளி அல்லது வெட்ட வெளி, ஸ்பேஸ். ஆமா, வெளியிடை பூவெல்லாம் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்புறம் வியப்புறு திறனெல்லாம் அருட்பெருஞ்சோதி அப்படின்னும் அந்த வரிகள் போகுது. இப்போ எனக்கு இதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு. சொல்லுங்க. வெளி, அதாவது ஸ்பேஸ் அப்படிங்கறத நம்ம ஒண்ணுமே இல்லாத இடம்னு தான் நினைக்கிறோம். ஆனா இங்க வெளியிடை பூவெல்லாம் அப்படின்னு ஒரே சொல்லுது. ஒரு வெற்றிடத்துல எப்படி பூக்கள் மலர முடியும்? இந்த வெளிங்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இததான் நம்ம ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். நவீன அறிவியல், அதாவது மாடர்ன் சயின்ஸ் இப்பதான் குவாண்டம் வேக்யூம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி பேசுது. குவாண்டம் வேக்யூம்னா அந்த ஆற்றல் துகள்கள் பத்தியா? ஆமா, வெற்றிடம்ங்கிறது உண்மையிலே ஒண்ணுமே இல்லாத சூனியம் கிடையாது. அது அடிப்படை ஆற்றல் துகள்கள் தோன்றி மறையிற ஒரு கொதிக்கும் கடல் இப்போ சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஓஹோ, அதாவது ஒரு எனர்ஜி கடல் மாதிரி. கரெக்ட். இதேதான் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த உரை வெளி அப்படின்னு குறிப்பிடுது. வெளியிடை பூவெல்லாம் அப்படின்னா அந்த முடிவற்ற வெட்டவெளியில மலர்கின்ற மலர்கள் அனைத்திலுமே, அதாவது இந்த ஸ்பேஸ்ல உருவாகிற பிரபஞ்ச படைப்புகள் எல்லாத்திலுமே இருக்கிறது அந்த அருட்பெருஞ்சோதி தான். சூப்பர். அப்போ வெளிங்கிறது ஒரு காலி பாத்திரம் கிடையாது. கண்டிப்பா இல்ல. அது எண்ணற்ற சாத்தியங்கள், ஒரு இன்ஃபினிட் பொட்டென்ஷியல் நிறைஞ்ச ஒரு களம். அதுல தோன்ற ஒவ்வொரு படைப்பும் அந்த மாபெரும் ஒளியோட ஆற்றலோட ஒரு வெளிப்பாடுதான். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றத கேக்கும்போது எனக்கு இதுல ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? வெளி வெற்றிடம் கிடையாது, அது ஒரு ஆற்றல் களம்னு சொல்றீங்க, அது நல்லா புரியுது. ஆனா வெளியினில் ஒளி நிறை அருட்பெருஞ்சோதின்னு அடுத்த வரி சொல்லுதே. ஆமா, சொல்லுது. சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா சப்தம், அதாவது சவுண்ட் பயணிக்கணும்னா காற்று இல்லனா தண்ணீர் மாதிரி ஒரு ஊடகம் தேவை இல்லையா? விண்வெளியில ஸ்பேஸ்ல சவுண்ட் கேட்காதுன்னு நம்ம ஸ்கூல்லயே படிச்சிருக்கோம். கரெக்ட். அப்படி இருக்கும்போது இந்த வெளியினில் எப்படி ஒளி நிறையும்? ஒலிய பத்தி பேசுற ஒரு பாடல்ல ஒலிய, அதாவது சவுண்ட ஏன் உள்ள கொண்டு வரணும்? இது லாஜிக்குக்கு புறம்பா இல்லையா? இது ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி. நீங்க சயின்ஸோட அடிப்படை விதியை வச்சு இந்த தத்துவத்தை அளக்க பாக்குறீங்க.
ஆனா இங்க பயன்படுத்தப்படுற ஒலி அப்படிங்கிற வார்த்தைய நாம சாதாரண காதுகளால கேட்கிற சவுண்ட் அப்படின்னு சுருக்கிக்க கூடாது. ஓ, அப்போ அது அக்வாஸ்டிக் சவுண்ட் வேவ்ஸ் கிடையாதா? கண்டிப்பா கிடையாது. இங்க ஒலிங்கிறது நாதம் அல்லது பிரபஞ்சத்தோட ஆதி அதிர்வு, பிரைமார்டியல் வைப்ரேஷன்னு சொல்லுவாங்களே அது. ஸ்ட்ரிங் தியரி மாதிரி நவீன இயற்பியல் கோட்பாடுகள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆமா, எல்லாமே வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லும். எக்ஸாக்ட்லி, பிரபஞ்சத்துல இருக்கிற அடிப்படை துகள்கள் எல்லாமே நுண்ணிய அதிர்ந்துட்டு இருக்கிற ஆற்றல் இழைகள் தான்னு சொல்லுது. அந்த அதிர்வுகள் தான் பருப்பொருட்களை உருவாக்குது. வாவ், அப்போ இந்த உரை சொல்ற ஒலி நிறை அப்படிங்கறதும் அதுதானா? ஆமா, வெளியில நிறைஞ்சிருக்கிற அந்த அடிப்படையான அதிர்வும் அருட்பெருஞ்சோதி தான். அதாவது ஒளிங்கிறது வெறுமனே கண்ணுக்கு தெரியிற வெளிச்சம் மட்டும் கிடையாது. அது பிரபஞ்சத்தை நிரப்பிட்டு இருக்கிற அடிப்படையான அதிர்வும் கூட. அப்போ ஒலி, ஒலி, வெளி இந்த மூணும் வேற வேற விஷயங்கள் இல்ல, ஒரே மாபெரும் எனர்ஜியோட வெவ்வேறு வடிவங்கள் தான் இல்லையா? கரெக்ட். இததான் வியப்புறு திறனெல்லாம் அப்படிங்கிற வார்த்தை மூலியமா இந்த வெளியில நடக்கிற ஒவ்வொரு வியக்கத்தக்க ஆற்றல் வெளிப்பாடும் அந்த ஜோதிதான் உரை ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. இத இப்படி யோசிச்சு பாருங்களேன். எனக்கு இப்போ ஒரு ரியல் வேர்ல்டு உதாரணம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க, கேப்போம். இத ஒரு வெற்று அறையா பார்க்காம ஒரு மாபெரும் இசையமைப்பாளரோட மௌனமா பாருங்க. இசையில வர மௌனம்ங்கிறது வெறும் சப்தமின்மை கிடையாதுல்ல. கண்டிப்பா இல்ல. அதுல ஒரு ஃபீல் இருக்கும். ஆமா, அது ஒரு ஆற்றல் மிக்க காத்திருப்பு. அந்த மௌனம் தான் அடுத்த இசை பிறப்பதற்கான ஒலிக்கான இடத்த அமைச்சு கொடுக்குது. அந்த மௌனமும் அதுல இருந்து பீறிட்டு வர்ற இசையும் ரெண்டும் சேர்ந்ததே ஒரு முழுமையான சிம்பனி. ரொம்ப அருமையான ஒப்புமை இது. அந்த அடிப்படையில பார்த்தா இந்த வெளியும் அதுக்குள்ள அதிரும் இந்த ஒலியும் பிரிக்க முடியாதவை அப்படிங்கறது ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, அந்த இசையமைப்பாளரோட மௌனம் அப்படிங்கிற அனாலஜி ரொம்ப பொருத்தமா இருக்கு. மௌனத்துக்குள்ள இசை அடங்கியிருக்கிறது போல அந்த வெளிக்குள்ள மொத்த பிரபஞ்சத்தோட ஆற்றலும் அடங்கியிருக்கு. அதனாலதான் வெளி, ஒலி, அப்புறம் அதிலிருந்து வெளிப்படுற ஆற்றல்கள் எல்லாமே அருட்பெருஞ்சோதியாவே இந்த உரை பாக்குது. ஓகே, இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வருது. அதிர்வுகள் இருக்கு, ஆற்றல் இருக்கு. ஆனா இந்த அதிர்வுகளை எப்படி நாம பாக்குற பிரபஞ்சமா, தொட்டு உணரக்கூடிய கோள்களா, மனிதர்களா மாறுது? அதாவது மேட்டரா எப்படி மாறுதுன்னு கேக்குறீங்க. ஆமா, அந்த சோர்ஸ் எனர்ஜி எப்படி ஒரு மேட்டரா கன்வெர்ட் ஆகுது? மூல உரை இதுக்கான தத்துவ படிக்கட்டுகளை அடுத்ததா தருதா? நிச்சயமா தருது. இந்த இடத்துல தான் உரை ரொம்ப நுட்பமான ஒரு பரிணாம வரைபடத்தை விரிக்குது. வெளியடை கருநிலை அருட்பெருஞ்சோதி, விரிநிலை எருநிலை அருட்பெருஞ்சோதி மற்றும் வியநிலை அனைத்தும் அருட்பெருஞ்சோதி. கரு, விரி, அரு இந்த 3 நிலைகளா? ஆமா, இந்த 3 நிலைகள் தான் பிரபஞ்ச படைப்போட முழுமையான சுழற்சி. எந்த ஒரு படைப்பும் இந்த 3 நிலைகளை கடந்தே ஆகணும். முதலாவது பாத்தீங்கன்னா கருநிலை. சீட் ஸ்டேட்னு சொல்லலாமா? கரெக்ட். இதெல்லாம் வெளியில மறைஞ்சிருக்கிற மூலாதாரமான புள்ளி. அதுவே அருட்பெருஞ்சோதி. ஓ, அதாவது ஒரு பிரம்மாண்டமான ஆலமரத்தோட விதை மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. விதைக்குள்ள ஒரு பெரிய மரமே ஒளிஞ்சிருக்கு, ஆனா நம்ம கண்ணுக்கு அது தெரியறதில்ல. அப்புறம் அந்த விதை முளைச்சு கிளைகள் விட்டு இலைகள் தழைச்சு ஒரு பெரிய மரமா விரிவடையுது. அதுதான் விரிநிலைன்னு சொல்ல வரீங்க இல்லையா? தொட்டு உணரக்கூடிய பார்க்கக்கூடிய உருவம். ஆமா, மரபு ரீதியா பார்த்தா இந்த ஆலமரத்தோட விதை ரொம்ப சரியான உதாரணம் தான். கருநிலைங்கிறது விதை, விரிநிலைங்கிறது அந்த விதை வெடிச்சு பல வடிவங்களா பரிணமிக்கிறது. ஆனா இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா தற்கால புரிதலோட நாம அணுகுனா. ஒரு நிமிஷம், எனக்கு இதுல ஒரு மாற்று சிந்தனை தோணுது. என்ன தோணுது? இது ஒரு மரமா பாக்குறத விட ஒரு மாடர்ன் சாஃப்ட்வேர் அப்புறம் ஹார்ட்வேர் மாதிரி யோசிச்சு பாப்போமா? ஓ, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, சொல்லுங்க. இப்போ கருநிலை அப்படிங்கறத ஒரு பிரம்மாண்டமான வீடியோ கேமோட அடிப்படை சோர்ஸ் கோட்னு வச்சுக்கலாம். அது வெறும் நம்பர்ஸ், லெட்டர்ஸ் மட்டும்தான். கண்ணுக்கு தெரியாது, ஆனா கேமோட மொத்த உலகமும் அதுல தான் அடங்கியிருக்கு. கரெக்ட். அப்புறம் விரிநிலை அப்படிங்கிறது நீங்க அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது ஸ்கிரீன்ல விரிவடைகிற அந்த பிரம்மாண்டமான கேம் உலகம். அதுல வர்ற மரங்கள், மலைகள், கேரக்டர்கள் எல்லாமே நாமெல்லாம் அந்த விரிநிலையத்தான் நிஜம்னு பார்த்து மயங்குறோம். ரொம்ப அற்புதமான விளக்கம். அப்போ அருநிலைங்கிறது அதுதான். மூணாவதா வர்ற அருநிலை அப்படிங்கிறது என்ன? அதுதான் அந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் இயக்குற அந்த பின்னடி மின்சாரம் இல்லைன்னா ப்ராசஸிங் பவர் அப்படின்னு சொல்லலாமா? அது உருவமற்றது, ஆனா அது இல்லைன்னா கோடு இல்ல, கேம் இல்ல. வாவ், என்ன ஒரு அற்புதமான ஒப்புமை இது! இந்த வரிகளுக்கு ரொம்ப சரியா பொருந்துது. அந்த சாஃப்ட்வேர் கோட், அது உருவாக்கும் முப்பரிமாண உலகம், அப்புறம் அதை இயக்குற எலக்ட்ரிசிட்டி, இந்த மூன்றும் பாத்தீங்கன்னா அடிப்படையில வேற வேற பொருட்கள் கிடையாது. ஆமா, எல்லாமே அந்த ஒரு எனர்ஜியோட வெவ்வேறு வடிவங்கள் தான்.
இததான் வியநிலை இணைத்தும் அப்படின்னு வள்ளலார் குறிப்பிடுறாரு. வியக்கத்தக்க இந்த அனைத்து நிலைகளும் அந்த அருட்பெருஞ்சோதி தான். மனித மனம் எப்பவுமே இந்த விரிநிலைய, அதாவது உருவங்களை மட்டுமே சார்ந்து இயங்குது. நம்ம எப்பவுமே பாக்குறத மட்டும்தான் நிஜம்னு நினைக்கிறோம். ஆமா. ஆனா ஒரு ஞானியோட கண்கள் பாத்தீங்கன்னா அந்த உருவத்துக்கு முந்தைய கருவையும் பார்க்கும், அந்த உருவத்தை கடந்து நிற்கும் அருவத்தையும், அதாவது உருவமற்ற நிலையையும் பார்க்கும். ரொம்ப ஆர்வமான ஒரு பாயிண்ட் இது. ஒரு பொருள் எப்படி தோன்றது, எப்படி விரிவடையுது, எப்படி மீண்டும் தன் மூலத்திற்கே நுட்பமா திரும்புது அப்படிங்கிற இந்த முழுமையான இயக்கவியலை இந்த 3 வார்த்தைகள் மிக கச்சிதமா படம் பிடிச்சு காட்டுது. இது உண்மையிலேயே மூளைய சிலிர்க்க வைக்கிற ஒரு சிந்தனை தான். சரி, இப்போ சோர்ஸ் கோட் இருக்கு, கேம் ரன் ஆகுது, எலக்ட்ரிசிட்டியும் இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு, இல்லனா ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? கேளுங்க. நாம இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் ஏன் இயங்கணும்? வெளி, ஒளி, கருநிலை, விரிநிலை நடக்குது, ஓகே. ஆனா எதற்காக? இதோட பர்பஸ் என்ன? மிக முக்கியமான கேள்வி. நீங்க எந்த ஒரு உலகளாவிய தத்துவ நூல இல்ல அறிவியல் எடுத்துக்கிட்டாலும் அவை உணர்வற்ற லாஜிக்கான உண்மைகளை மட்டும்தானே பேசும். புவியீர்ப்பு விசைக்கு, அதாவது கிராவிட்டிக்கு நம்ம மேல எந்த கருணையும் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு பிசிக்கல் லா, அவ்வளவுதான். ஆமா, சயின்ஸ் அப்படிதான் பார்க்கும். மூல உரை இதுக்கான விடையாளி அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை மூலமா ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. வெளியிட முடிநிலை அருட்பெருஞ்சோதி அழியுறவமைத்த அழிகுல வகுத்த அழிபெற விளக்கும். இந்த வரிகள்ல பாத்தீங்கன்னா அழி, அதாவது கருணை அப்படிங்கிற சொல் திரும்ப திரும்ப வருது. கரெக்ட். அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைங்க. இப்போ ஏன் கேள்வி என்னன்னா, பிரபஞ்சத்தோட முழு இயக்கவியலுமே, அதாவது இந்த ஸ்பேஸ், சவுண்ட், உருவம் எல்லாமே கருணை அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே வகுக்கப்பட்டிருக்குன்னு இந்த உரை சொல்லுது. ஆனா கருணைங்கிறது ஒரு மனித உணர்வு இல்லையா? அது எப்படி ஒரு பிரபஞ்ச விதியாவோ இல்ல இயக்கவியலோட நோக்கமாவோ சொல்ல முடியும்? இது சயின்ஸுக்கு புறமான ஒரு ஓவர் ரொமான்சிசேஷன் கிடையாதா? இங்கதான் விஷயமே இருக்கு. இதுதான் இந்த ஒட்டுமொத்த விவாதத்தோட மிக முக்கியமான மையப்புள்ளி. நீங்க கேக்குறது முற்றிலும் நியாயமான கேள்வி. இல்ல, எனக்கு நிஜமாவே ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. நான் விளக்குறேன். கருணை அப்படிங்கறத நாம ஒரு மனித உணர்ச்சியா, அதாவது ஒருத்தன் கஷ்டப்படும் போது பரிதாபப்படுறது அப்படிங்கிற அளவுலயே சுருக்கி பார்த்து பழகிட்டோம். ஆனா வள்ளலார் குறிப்பிடுற அழி இல்லனா கருணை அப்படிங்கிறது ஒரு எமோஷன் கிடையாது. அப்புறம் அது என்ன? அது பிரபஞ்சத்தை நிலைநிறுத்துற, சஸ்டெயின் பண்ற ஒரு மாபெரும் அடிப்படை விசை, ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அறிவியல் படி பிரபஞ்சத்துல என்ட்ரோபி அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஓ, அந்த கேயாஸ் தியரி மாதிரி சொல்ல வரீங்களா? ஆமா. எந்த ஒரு அமைப்பும் காலப்போக்குல சிதைஞ்சு ஒரு குழப்பமான நிலையை நோக்கி தான் செல்லும். அதுதான் இயற்பியல் விதி. ஆனா அந்த சிதைவை மீறி அணுக்கள் ஒன்னா சேர்ந்து மூலக்கூறுகளாகுது, மூலக்கூறுகள் சேர்ந்து செல்களாகுது, செல்கள் இணைந்து உயிர்களாகுது. அப்புறம் அந்த உயிர்களுக்குள்ள உணர்வு மலருது. எக்ஸாக்ட்லி. பிரபஞ்சத்தை அழிவை நோக்கி இழுக்கிற விசைக்கு எதிரா அதை ஒருங்கிணைச்சு உயிர்ப்பிச்சு நிலைநிறுத்துற ஒரு பிரம்மாண்டமான சக்தி இயங்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த சஸ்டெய்னிங் ஃபோர்ஸ், அந்த ஈர்ப்பு, அந்த ஒருங்கிணைப்பு, அதை தான் தத்துவ ஞானிகள் கருணை அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓ மை காட், இது முற்றிலும் ஒரு புது கோணம். அப்படி என்றால் புவியீர்ப்பு விசை கோள்களை சிதறவிடாம பிடிச்சு வச்சிருக்கிறதும் ஒரு வகையான கருணை தான் சொல்றீங்களா? துல்லியமா. அழியிற வமைத்து அப்படின்னா கருணை பொருந்துமாறு, அதாவது சிதைஞ்சு போகாம ஒன்னோடு ஒன்னு இணைந்து இயங்குமாறு அமைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அழிகோள வகுத்து அப்படின்னா உயிர்கள் அந்த அருளை பெற்றுக்கொண்டு பரிணாம வளர்ச்சியில அடுத்த கட்டத்துக்கு செல்லுமாறு வகுக்கப்பட்டுள்ளது. வாவ், கேக்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இது வெறும் இயந்திரத்தனமான ஒரு அமைப்பு கிடையாது. ஒரு தாய் தன் குழந்தைக்கு எப்படி ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவாளோ அப்படி ஒரு மகத்தான பிரபஞ்ச அக்கறையோட இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்படியென்றால் இந்த வரிய கவனிங்க, விளங்குற வகுத்தே அருட்பெரும் ஜோதி. இதையும் நம்ம அந்த பின்னணியில தான் பார்க்கணுமா? அதாவது இந்த தத்துவங்கள் எதுவும் நம்மள குழப்புறதுக்காக இல்ல, இந்த பிரபஞ்சமே மனிதன் தன்னை புரிஞ்சுக்கிறதுக்காக, அவனுக்கு விளங்குறதுக்காகவே செட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றாரா? பிரபஞ்சம் நாம புரிஞ்சுக்கணும்னு விரும்புதான். மிகச்சரியா புடிச்சிட்டீங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு முறை சொன்னாரு, பிரபஞ்சத்தை பத்தி எனக்கு புரியாத மிகப்பெரிய விஷயமே அது என்னால புரிஞ்சிக்க முடியுதுங்கிறது தான். அது ஒரு சூப்பரான கோட். ஆமா. மனித மூளைக்கு இந்த பிரபஞ்ச விதிகள் புரியும்படி இருக்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியம்னு அவர் சொன்னாரு. அதுதான் இந்த உரை விளங்குற வகுத்தே அப்படின்னு சொல்லுது.
நீங்க அந்த அருளை அடையறதுக்காகவும் உங்களை நீங்க உணர்ந்துக்கிறதுக்காகவுமே இந்த வெளி, ஒளி, கருணிலை எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. வாவ்! பிரபஞ்சங்கிறது நம்மகிட்ட இருந்து அந்நியப்பட்ட ஒரு இயந்திரம் கிடையாது. அது நாம விழிப்படையறதுக்காகவே காத்துட்டு இருக்கிற ஒரு மாபெரும் கருணை வலைப்பின்னல். 100% உண்மை. இத கேட்கும் போதே மனசுல ஒருவித பிரமிப்பு உண்டாகுது. அந்த பிரமிப்புல தான் முதல் வரியான வெளியிடை முடிநிலை அருட்பெருஞ்சோதி அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தமும் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதோட முடிநிலை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? கருவுல தொடங்கி விரிஞ்சு அருவாகி பயணிக்கிற இந்த பயணத்தோட முடிநிலை அல்டிமேட் ஸ்டேட் அப்படிங்கிறது அழிவு கிடையாது. நதி எப்படி கடல்ல கலந்து தம் முடிநிலையை அடையுதோ அதே போல ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஆற்றலும் அந்த மாபெரும் கருணையான அருட்பெருஞ்சோதியோட கலக்கிறது தான் அந்த முடிநிலை. அந்த முடிநிலையும் அந்த ஜோதி தான். ஆமா, இது அறிவ கடந்து ஆழமான உணர்தலுக்கு நம்மளை இட்டு செல்ற ஒரு பயணம். இத வெறும் மூளையால மட்டும் ப்ராசஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா முடியாது. இத ஆழமா உணரும்போது நம்ம சுற்றி இருக்கிற வெட்ட வெளியிலயும் கேக்குற சப்தத்திலையும் ஒவ்வொரு உயிரோட பரிணாமத்திலையும் அந்த மாபெரும் ஒளியோட கருணைய நாம கண்கூட பார்க்க முடியும். ஒரு சில வரிகளுக்குள்ள இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பிரபஞ்ச இயற்பியலையும் தத்துவத்தையும் அத பிணைச்சி வச்சிருக்கிற கருணையையும் ஒரு சேர பார்க்க முடியுது அப்படிங்கிறது உண்மையிலேயே வார்த்தைகள்ல விவரிக்க முடியாத ஒரு புதையல் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நாம இன்னைக்கு பயணிச்ச இந்த தத்துவ படிக்கட்டுகளை கொஞ்சம் சுருக்கமா நினைச்சு பார்ப்போம். நாம எதுல இருந்து தொடங்கணும்? நீங்க அமர்ந்திருக்கிற இந்த முடிவற்ற வெட்ட வெளியில அந்த ஸ்பேஸ்ல ஆரம்பிச்சோம். ஆமா, அந்த வெளி வெறுமை அல்லன்னு புரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட். அது வியக்கத்தக்க ஆற்றல்களையும் படைப்புக்கான சோர்ஸ் கோடையும் தன்னுள்ளே கொண்ட ஒரு களம்னு உணர்ந்தோம். அதுல அதிரும் ஆதி ஒளியும் அதாவது நாதமும் ஒலியோட வடிவமேன்னு பார்த்தோம். அப்புறம் பிரபஞ்சத்தோட பரிணாம வளர்ச்சிப் படிகளான கருநிலை, விரிநிலை மற்றும் அருநிலை ஆகியவற்றை கடந்து வந்தோம். ஆமா, அந்த சாஃப்ட்வேர் அனாலஜி ரொம்ப உதவியா இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேலான முடிநிலையை அடைந்தோம். இந்த ஒட்டுமொத்த பயணத்தோட அடித்தளமும் வழியும் இலக்கும் கருணை மட்டுமே அப்படிங்கறதையும், அந்த கருணைங்கிறது வெறும் பரிதாபம் இல்ல, அதுவே இந்த பிரபஞ்சத்தோட சிதைவை தடுக்கும் மாபெரும் பிணைப்பு சக்தி அப்படிங்கறதையும் மூல உரை எவ்வளவு நேர்த்தியா விளக்குதுன்னு இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப அருமையான ஒரு சம்மரி இது. நன்றி. இப்போ இந்த ஆழமான அலசலோட நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். நேர்களாகிய உங்களுக்கு இத கேட்டுட்டு இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு இறுதி சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். ஒரு கணம் உங்க கண்களை மூடி யோசிச்சு பாருங்க. நாம எல்லோருமே நம்ம வாழ்வுல ஏதோ ஒன்னு தேடிட்டே இருக்கோம். அந்த மாபெரும் ஒளிய, இல்ல நிம்மதிய, இல்ல கடவுள நமக்கு வெளியே உள்ள ஏதோ ஒரு வெளியிலயோ இல்ல எதிர்காலத்துல என்றோ ஒரு நாள் அடைய போற ஏதோ ஒரு முடிநிலையிலயோ தேடிட்டு இருக்கோம். ஆமா, எப்பவுமே வெளியில தான் தேடுறோம். நாம தேடுற பொருளுக்கும் நமக்கும் இடையே பெரிய தூரம் இருக்குன்னு நம்ம நம்புறோம். ஆனா இன்னைக்கு நாம பார்த்த இந்த கவிதை என்ன சொல்லுது? தொடக்கமான அந்த கருநிலையும் ஜோதிதான், உருவமற்ற அருநிலையும் ஜோதிதான்னு சொல்லுது. எல்லாமே அதுலதான் அடங்கி இருக்குன்னு சொன்னா, ஒருவேளை நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த மாபெரும் கருணை ஒளி பிரபஞ்சத்தோட எங்கோ ஒரு மூலையில இல்லைன்னு வச்சுப்போம். இப்போ இந்த நொடியில இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேடலோட கருவாவே அந்த ஒளியே தான் இருக்க முடியுமா? வாவ், ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. உங்களுக்கு வெளியே உள்ள வெளிய தேடி அலையறத நிறுத்திட்டு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிய, அந்த மௌனத்தை கொஞ்சம் உற்று நோக்குங்க. ஒருவேளை நீங்க தேடுற அந்த மாபெரும் கருணை உங்க உள்ளேயே விரிவடைய காத்துட்டு இருக்கலாம். தேடுபவனும் தேடப்படும் பொருளும் ஒன்றுதான்னு உணர்றதே ஆக பெரிய வியப்பு. கண்டிப்பா. சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு அற்புதமான அலசல்ல உங்களை நாங்க சந்திக்கிறோம். விடைபெறுகிறோம்.